பெரியவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நோய் நொடியினால் ரொம்பவும் அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கேன். தினந்தோறும் மருந்து மாத்திரையிலே என்னுடைய காலம் போய்கிட்டே இருக்குது. எந்த ஒரு நோய், சின்ன நோயாக இருந்தாலும் சரிங்க, பெரிய வியாதியாக இருந்தாலும் சரிங்க, ஏதாவது நோய் வந்துட்டாலே நமக்கு அதே நினைப்பாகவே நமக்கு எந்த ஒரு வேலையுமே ஓடாது. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு வேண்டியது பணம் 2வது இடத்துல தாங்க இருக்குது. முதல்ல வேண்டியது ஆரோக்கியம்தான். இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளால் நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்க முடியாது, குழந்தைங்களையும் சரியாக பார்த்துக்க முடியாது. ஏதோ ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாதவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் 9:10 யமகண்ட நேரம் அப்படின்னு வருங்க. அந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. அதை உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு மனசார வேண்டிக்கோங்க. நோய் நொடி தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை முருகப்பெருமானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல் அதில் நீங்கள் குத்திட்டு வரலாம். இதை வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. உங்களுக்கு உடனடியாகவும் பலன் கொடுக்கக்கூடியது. நீங்கள் நம்பிக்கையோடு இதை முழு மனதோட ஈடுபாட்டோடு செய்யுங்க. கண்டிப்பாங்க, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரிங்க, எழுந்து நடக்கக்கூட முடியாத நிலைமையில் இருக்கிறவங்க கூட இந்த வழிபாட்டை செய்யும்பொழுது கண்டிப்பாங்க எழுந்து நடமாடுவீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.